So for class 9 English, underline the dependent class or phrase. Dependent class னு சொல்லுவோம், phrase அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிபெண்ட் கிளாஸுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இண்டிபெண்ட் கிளாஸ் மீன்ஸ் அதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், தென் வேர்ப் இருக்கும், சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும், யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அது ஓனாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து இண்டிபெண்ட் கிளாஸ். டிபெண்ட் கிளாஸ் மீன்ஸ் அந்த இண்டிபெண்ட் கிளாஸை சார்ந்து இருக்கும், அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். டிபெண்ட் பண்ணுறதுனாவே என்ன, இதை வச்சு தான் அதனோட மீனிங் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸ் வந்து டிபெண்ட் கிளாஸ் ஆர் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் நெசசரி டு கிராம் ஆல் நைட்ஸ். ஸோ சப்ஜெக்ட்டு வேர்பு எல்லாமே இருக்குது, இது ஃபுல்லாக மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஸோ இட் இஸ் இண்டிபெண்ட் கிளாஸ். கொஸ்டினில் இண்டிபெண்ட் கிளாஸை கேட்கல, இருந்தாலும் நம்ம அதை எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஃப்லேருந்து ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இதை தொக்கி நிற்குது. இஃப் யூ ஹாவ் ஸ்டடீட் எ லிட்டில் ஈச் டே, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா இட் இஸ் நாட் நெசசரி டு கிராம் ஆல் நைட். எக்ஸாமுக்கு முதல்ல எல்லா ஓவர் நைட்டாக நீ படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல அந்த ஆல் அப்படிங்கிறது வந்து இந்த சென்டென்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இதை வந்து ப்ரேஸ் அல்லது டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நமக்கு இங்கே மார்க் பண்ண சொல்கிறது இதுதான். ஸோ திஸ் இஸ் டிபெண்ட் கிளாஸ். தென் வி கிளைம்ட் அப் த ஹில், நாங்கள் மலையேறினோம், முடிஞ்சுது. ஸோ திஸ் இஸ் இண்டிபெண்ட் கிளாஸ். டு என்ஜாய் த வியூ, இப்போ நீ இதை மறைச்சிட்டு டு என்ஜாய் த வியூன்னு படித்து பாரு. இதில் வந்து உனக்கு சப்ஜெக்டே இல்லை. அப்போ இது டு என்ஜாய் த வியூனா என்ன, எந்த வியூ என்ஜாய் பண்ணுறாங்க, யார் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ இது டிபெண்ட் கிளாஸ் ஆர் வி கால் இட் ஆஸ் ப்ரேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஐ என்ஜாய் பெயிண்டிங், நான் பெயிண்டிங்கை என்ஜாய் பண்ணேன் இருக்கிற மாதிரி. அதனால் இது நம்ம டிபெண்ட் கிளாஸ் ஆர் ப்ரேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே டிபெண்ட் கிளாஸ் இங்கே தான் வருமா, இல்லை பிகினிங்லேயும் வரும். வெதர் ஹி அட்டெண்ட்ஸ் அ பார்ட்டி ஆர் நாட், ஐ ஹாவ் டிசைடட் டு கோ. அவன் ஏதாவது அட்டெண்ட் பண்ணுற ஐடியா இருக்கா, நான் வந்து இப்போ கிளம்பணும், நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஐ ஹாவ் டிசைடட் டு கோ வந்து இண்டிபெண்ட் கிளாஸ். டிபெண்ட் கிளாஸ் வந்து வெதர்லேருந்து ஆரம்பிக்குது. பொதுவாகவே இது பார்த்திங்கன்னா பிகின் பண்ணுறது பிகினிங்கில் இந்த சொல்லிட்ட ஒரு சென்டென்ஸ். ஸோ இண்டிபெண்ட் கிளாஸ் இங்கே வென்னிலேருந்து ஆரம்பிக்குது பார்த்தியா. வென் யூ கோ டு ஸ்லீப், நீ தூங்க போகும் பொழுது, நான் வந்து இதை நிறுத்திடுவேன், ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீ தூங்க போகும் பொழுது அப்படிங்கிறப்போ இது வந்து மீனிங் கம்ப்ளீட்டாக முடியல. ஸோ இது டிபெண்ட் கிளாஸ். திஸ் ஒன் சேஞ்ச் ஜெரண்ட், சூஸ் ஜெரண்ட் ஆர் இன்ஃபினிட்டி. தென் த அஸ்ட்ரானமர்ஸ் மேனேஜ்டு டு கம்ப்ளீட் த ட்ரைனிங். தென் they learned the best astronomers almost quit trying to. இங்கேயே டூ வந்துடுச்சு, அப்போது இந்த இடத்துல வந்து ஜெரண்ட் தான் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா த மெரைன் என்கரேஜ்டு ஹிம் பை சேயிங் இட் இஸ் நோ குட் டு குவிட் த ப்ராஜெக்ட். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் சென்டென்சஸ். இப்போது இதை ரீஅரேஞ்ச் பண்ணி த ஹவுஸ் ஹேட் த விசிட்டர் சோல்டு அப்படின்ட்டு இதில் த விசிட்டர், தென் த விசிட்டர் சோல்டு, the visitor had sold, ரெண்டே கம்பைன் பண்ணிக்க. the house. is fruit sweetest mango, என்ன வரும், mango is the அப்புறம் என்ன வரும், est இல்லையா. ஸோ est then fruit. இதில் என்ன வரும், swim like I too, I like to swim. Then Panipat at got a hotel near a job I. இப்போ இதெல்லாம் கம்பைன் பண்ணி பாரு, நீயே ட்ரை பண்ணு. ஸோ ஐ got a job at a hotel
நியர் ராணிப்பேட். ராணிப்பேட்டுக்கு பக்கத்தில் நான் ஒரு ஹோட்டலில் எனக்கு வேலை கிடச்சிது. தென் felt regret and then aunt Polly painful a sudden. ஸோ aunt Polly அவங்க என்ன அதுக்கப்புறம் என்ன வரும், வெர்பு வரும் இல்லையா. aunt Polly felt a sudden painful ரெக்ரெட்னா வருத்தம், துன்பம், இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ ரீட் பண்ணதை இது இங்கே இந்த இடத்துல எழுதியிருக்கேன்.